ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சிக்கன் ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். எப்பவும் போல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தக்காளியும் உப்பும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வரைக்கும் நான் தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கன் குக் ஆகும்போதே வந்த தண்ணி தான் இது. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே வந்து கொஞ்சம் எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி நான் வந்து கிரேவியில் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிரேவியோ குழம்போ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கணும். எங்கள் வீட்டு கிச்சனுக்கு முன்னாடி வந்து ஒரு கொய்யா மரம் இருக்குது. அதில் நிறைய குட்டி குட்டி கொய்யா காய் இருக்குது. அங்கே வந்து நிறையா பேர்ட்ஸ் வந்து கத்திக்கிட்டே அந்த கொய்யா பழத்தை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த சவுண்ட் தான். இப்போ வந்து நமக்கு சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து இதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.